எவ்வளவு பெரிய அழுத்தக்காரியா இருந்திருக்கால. இத்தனை வருஷமா தனி ஆளா இருந்துகிட்டு அந்த அர்ச்சனாவை வெளி உலகத்துக்கே காட்டாம மறைச்சு வச்சிருந்திருக்கா. நானு, நீ, செல்லம்மா 3 பேரும் எத்தனை வாட்டி அந்த அர்ச்சனாவை திட்டி இருப்போம். அப்ப கூட இந்த அயலி அவ உயிரோடு தான் இருக்கான்னு வாயை கூட திறக்கல. ஐயோ, இவ என்ன ரகம்னே புரிஞ்சுக்க முடியல ரித்திகா. நம்ம கிட்ட பம்மரா, ஆனா பாக்குற வேலையெல்லாம் ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலடா சாமி. எது உண்மை எது பொய்ன்னு தெரியவே இல்லை. மா, அயலி நம்ம கிட்டதான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா வீட்டுல ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் ரெட்டை வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்தப்போ அத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அயலிய வெளிய பார்த்தேன், அவ ரவுடிகளை அடிச்சா துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணான்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்பெல்லாம் அவங்க சொன்னதை நம்ம நம்பவே இல்லை. ஏன்னா அயலி நம்ம எல்லாரையும் அந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்தா. நாம அப்பவே கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணுமா. ஆனா மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என் மாமனார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நானே அவளை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த அயலியோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லைமா. அவளும் சிவாவும் வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே தான் எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. என்ன ரித்திகா சொல்ற நீ? ஆமாம்மா, முதல்ல என் புருஷனுக்கு தான் அவங்க ஆக்டிவிட்டிஸ் மேல டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் கவனிச்சேன் 2 பேரும் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு. 2-3 தடவை நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கூட போனமா. ஆனா இப்படியாச்சும் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிருவாங்க. இன்னைக்கு தான் வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா சொல்லுங்க சார், ஜட்ஜை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். ஓ, ஃபோன் பண்ணது நீங்க தானா? ஆமாம் சார். ஐயா சேம்பர்ல வெயிட் பண்றாரு, போய் பாருங்க. சரிங்க சார். சொல்லுங்க. இவங்க என் அம்மா. இவங்க பேரு அர்ச்சனா. 25 வருஷத்துக்கு முன்னாடி வருமானு ஒரு பெரிய ரவுடிய பிடிக்க போய் இவங்க இறந்துட்டதா இத்தனை வருஷமா நம்பிட்டு இருந்தோம். ஆனா இவங்க இறக்கல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அர்ச்சனா வர்மாவுடைய கேஸ டீல் பண்ணாங்களா? அப்போ இவங்க போலீஸா? ஆமா சார். ஆனா வெளி உலகத்துக்கு இப்ப இவங்க ஒரு அக்யூஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்லலாம் கூட என் அம்மாவை பத்தி வந்துச்சு. யாரோ வேணும்னே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை பத்தி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ண அப்படி செஞ்சிருக்காங்க. இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? வர்மாவோட கேஸ இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணதுனால அவ இவங்க மேல ஒரு தப்பான நரேட்டிவை செட் பண்ணிட்டான் சார். அது என்னன்னா, இவங்களுக்கும் நேஷனல் லெவல் கேங்கோட லிங்க் இருக்கிறதாவும், இவங்க கவர்மெண்ட் பத்தின எல்லா சீக்ரெட்ஸையும் பணத்துக்காக அவங்க கிட்ட சொல்லிட்டுதாவும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டான். இவங்களை ஒரு டபுள் ஏஜென்ட்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி பண்ணிட்டான். இவங்க உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய எங்க அம்மா மேல விழற மாதிரி செஞ்சவன் தான் அந்த வர்மா. ஏய் ரித்திகா, ஏடி பேக தூக்கி எறியற? வீட்ல நான் இல்லைன்ன உடனே உன் அம்மா உன்னை கூட்டிட்டு போயிட்டாளா? என்னங்க, எங்க இருக்கீங்க? என்னங்க? என்னாச்சு ஜமுனா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட அதிகமா கோவப்படுவ. 25 வருஷமா நம்ம எல்லாரையும் ஒருத்தி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அந்த உண்மை இப்பதான் தெரிய வந்துச்சு. ஜமுனா, என்னாச்சு ஜமுனா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் கத்துறேனா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இந்த வீட்டையே எரிச்சிடலாம் போல இருக்கு. ஏய், இப்ப எதுக்குடி அபசகுணமா பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்படி கத்துற? முதல்ல விஷயத்த சொல்லு. உங்க ஆசை பேத்தி அயலி இருக்கால, உங்க எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா. அதனாலதான் அம்மா இவ்ளோ கோவமா இருக்காங்க. அயலி என்ன செஞ்சா? நீ என்ன சொல்ற? அவ அம்மா உயிரோட இருக்கிறத நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா.
ஏ ரித்திகா, நீ என்ன சொல்ற? அர்ச்சனா உயிரோட இருக்காளா? ஆமா, அவங்களே தான். அவங்க இன்னும் சாகல. நாம தான் அப்படி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கோம். ஐயோ, என்னடி நீ சொல்றது உண்மைதானா? சத்தியமா தான் சொல்றேன் பாட்டி. அயலியோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நானும் அம்மாவும் இப்பதான் பார்த்துட்டு வரோம். ஐயோ, இத்தனை வருஷமா அந்த அர்ச்சனாவால நம்ம குடும்பம் நாசமா போனதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாள் முன்னாடி விட்டிருந்தா செத்து போயிருப்பேன்னு சொன்னீங்களே, எதனால அன்னைக்கு நீங்க அந்த முடிவை எடுத்தீங்க? என்னாலயா? அர்ச்சனாவை பத்தி திரும்பவும் டிவியில வந்ததை பார்த்துட்டு தாங்க முடியாம தானே சாக போனீங்க. அர்ச்சனா செத்துட்டான்னு நம்பிட்டு இருந்ததுக்கே நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு. இப்போ உயிரோட தான் இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியலங்க. அப்பவே அந்த அயலிய வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுத்ததுக்கு நல்லா நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா. ஏய், இங்க பாருங்க, இதுக்கப்புறம் அந்த அயலிக்கும் அர்ச்சனாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அர்ச்சனா செத்தவளாவே இருக்கட்டும். அதையும் மீறி நீங்க 2 பேரும் அவளை பார்க்க போனீங்கன்னா தாராளமா போங்க. ஆனா நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். அம்மா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு உடம்பு குணமாகி நல்லபடியா நீ திரும்பி வரணும். அதனாலதான் வேற வழி இல்லாம நான் இப்படி பண்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீ கண்டிப்பா மறுபடியும் பழைய அர்ச்சனாவா வருவ. வர்மாவை பத்தின உண்மைய இந்த உலகத்துக்கு நான் கண்டிப்பா காட்டதான் போறேன். உன் மேல விழுந்த பழிய கூடிய சீக்கிரமே நான் தொடக்கிறேம்மா. 25 வருஷமா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச பாவத்துக்கும் அந்த வர்மாவுக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. நீ உயிரோட கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா வர்மாவுக்கு இனிமேதான் கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா அவனோட சாவு உன் கையால தாம்மா நடக்கும். மேடம், டைம் ஆகுது. வண்டியிலே இருங்க.